அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அனர்த்தமான நிலையிலே பல முஸ்லிம் சகோதரர்கள் மரணித்திருக்கிறார்கள். இடிபாடுகளால், வெள்ளத்தில் மூழ்கியதால். இவர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்கின்றார்கள். இஸ்லாமிய நம்பிக்கையில் இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன வருகிறது? ஷஹீதுகள் 5 பேர். அந்த 5இல் ஒருவராக இடிபாடுகளுக்குள் மூழ்கி ஆப்பட்டு மரணித்தவர், இன்னொரு அறிவிப்பில் வெள்ளத்தில் மூழ்கி மரணித்தவர் என்கிற அந்த செய்தியும் வந்திருக்கிறது. பொதுவாக எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய பாதையில் புனித போரில் கலந்து அதில் மரணித்தவர் தான் ஷஹீத் என்பது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் 2 பேருக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்றால், புனித போரில் கலந்து ஷஹீதானவர், மௌத்தானவர் குளிப்பாட்டப்பட மாட்டார், கவனிடப்பட மாட்டார் என்கிற விடயங்கள் நமக்கு தெரியும். அவர்களுடைய அந்த சட்டம் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் குளிப்பாட்டி கவனிட்டு முறையாக தொழுவிச்சு அடக்கப்பட வேண்டும் என்பது விடயம். அப்போ என்ன இதனுடைய விசேஷம் என்னவென்றால், அந்த ஷஹீதுகளுக்குரிய நன்மையை அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என்கிற அவ்வளோ பெரிய உயர்ந்த பாக்கியம் இருக்கிறது. அதனால் எவருடைய குடும்பத்தில் இவ்வாறான ஒரு மரணம் ஏற்பட்டதோ, அவர் ஷஹீதாகிவிட்டாரோ, அவர்கள் ஒரு வகையில் சந்தோஷப்பட்டு மனதை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிமார்களுக்கு அடுத்து சொர்க்கத்தில் பாக்கியம் பெற்றவர்கள் சுஹதாக்கள். அந்த சுஹதாக்களுடைய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மனதை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு மரணித்தாலும், சில வேளைகளில் நாங்கள் வெளிப்படையில் அவருக்கு ஷஹீத் என்று சொன்னாலும், உள்ரங்கத்தில் சில தப்பு வேலைகள் செஞ்சிருந்தால் அந்த பாக்கியம் இல்லாமல் போய்த்திரும். அவர் சொர்க்கவாதியாக ஆக மாட்டார். கைபர் யுத்தத்தில் இருந்து வருகிற போது நபிகளாருடைய ஒரு தோழர் மீது எதிரிகளுடைய ஆயுதம் தாக்கி அவர் உடனே ஷஹீதாகிறார். அப்போ சஹாபாக்கள் அவருக்கு ஷஹீதுடைய பாக்கியம் என்று சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அவர் நரகத்தினுடைய தண்டனையிலே புரளுகிறார். என்ன காரணம் என்றால், அங்கே ஒரு பொருளை, ஒரு ஆடையை அவர் தெரியாமல் அவர் களவாடி விட்டார். அதனால் அவருக்கு நரக தண்டனை கிடைக்கிறது. ஊராருடைய ஹக்குகளை அபகரித்து வைத்தால், களவெடுத்தால், ஊழல் செய்தால், அது மாதிரியான வேறு சில அந்த உரிமைகளில் அவர் மோசடி செய்கிற போது அவருக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடும். அவர் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டார். அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிலையிலே நாங்கள் இன்னாரு ஷஹீதாகிவிட்டார் என்று நாங்கள் வெளிப்படையில் சொன்னாலும் அவர் சொர்க்கவாதி என்ற தீர்ப்பை கொடுக்க முடியாது. காரணம், அவர் உள்ரங்கத்தில் அவருக்கு அதுக்கு தடையான சில காரியங்கள் ஈடுபடுகிற போது அவர் நரகம் போக வேண்டி ஏற்படும். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படையிலே ஒரு முஸ்லிமானவர் அவர் வெள்ளத்தில் மூழ்கியோ அல்லது இடிபாடுகளுக்குள் அம்புட்டோ மண் செலவினாலோ மரணித்து விட்டால் வெளிப்படையாக நாங்கள் ஷஹீத் என்ற தீர்ப்பை, அவரும் ஒரு ஷஹீத் என்ற வார்த்தையை பாவிப்பது குற்றமில்லை. அந்த அளவுக்கு பாக்கியமான விடயம் என்கிற வகையில் நாங்கள் மார்க்கத்தினுடைய இந்த நம்பிக்கையை நாங்கள் புரிந்து நாங்கள் அதன் மீது ஆறுதல் கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.